தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி தற்போது அரசியல் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக திமுக மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதால் அடுத்த முறையில் திமுக ஆட்சி என்பது கேள்விக்குறியே. அதிமுக பலவீனமாக இருப்பதும் கூட்டணி கட்சிகள் மட்டுமே திமுகவுக்கு பலம். மற்றபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்துள்ளது திமுக. இதன் காரணமாகவே திமுக தற்போதைய கூட்டணி கட்சிகளை கழட்டிவிட தயாராக இல்லை. கூட்டணி இல்லாமல் நாங்கள் வென்றுவிடுவோம் என சொல்லவும் தயங்குகிறது. ஆனால் அதன் கூட்டணி கட்சிகள் திமுகவை அவ்வப்போது விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது விஜயின் அரசியல் பிரவேசம் என்பது திமுகவுக்கு சற்று நெருக்கடியை தந்துள்ளது. ஏனென்றால் திமுக தனது வாக்கு வங்கியை வைத்திருக்கும் சென்னையின் குறிப்பிட்ட பகுதிகளில் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம். அதேபோல் திருமாவிற்கும் அந்த பகுதியில் வாக்கு வங்கி உள்ளது. குறிப்பிட்ட பகுதிகளில் வாக்குகளை பிரிப்பதில் தற்போது 4 முனை போட்டியாக மாறியுள்ளது. திருமா ஆதிக்கம் செலுத்தும் பகுதிகளில் விஜய் கைப்பற்ற தேவையான வேலைகளை செய்யுங்கள் என ரசிகர்களுக்கு உத்தரவு பறந்துள்ளதாம். மேலும் திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க மிகவும் தயங்கி வருகிறார் திருமாவளவன். பிளாஸ்டிக் சேர் முதல் கட்சி கொடி ஏற்றுவதில் பிரச்சனை, தலித் மக்கள் பிரச்சனைகளுக்கு பெரிய அளவில் குரல் கொடுக்காமல் தோழமை சுட்டால் என பூசி முழுகி வருகிறார் திருமா. இதற்கு பதில் திருமா கட்சியை கலைத்து திமுகவுடன் இணைந்து விடுங்கள் என விசிகவினரே குரல்கள் எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். இந்த நிலையில் திருமா மீது அதிருப்தியில் உள்ள விசிக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் விஜய் பக்கம் இழுக்க முயற்சிகள் நடந்து வருகிறது. இதன் முதற்கட்டமாகத்தான் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து விசிகவில் உள்ள முக்கிய நபர்களை கொண்டுவர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளாராம் விஜய். அது மட்டுமில்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அடிமட்டம் வரை ஆதவ் அர்ஜுனா லிங்கில் தான் உள்ளாராம். 2026 தேர்தலில் விஜயுடன் சில சிறிய கட்சிகள் சேரலாம். திருமாவளவனை முன்வைத்தே விஜயின் அரசியல் இருப்பதால் ஒன்று விஜய் தலைமையிலான கூட்டணியில் திருமா வர வேண்டும், இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக சிதறும். மக்கள் நல கூட்டணி போல் விஜய் தலைமையில் உருவாக்கும் கூட்டணி அதிகபட்சமாக 10% வாக்குகளை பெற முடியும். மேலும் சீமான் 5 முதல் 6% வாக்குகளை பெறலாம். விஜய் கட்சியால் திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பெற்ற 45% வாக்குகளில் குறைந்தது 20 முதல் 25% வாக்குகளை திமுக இழக்கும். வட மாவட்டங்களில் திமுக மொத்தமாக வாக்குகளை இழக்க உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் குறித்து ஸ்டாலின் பேசியது கள்ளச்சாராய பலி, மழை, வெள்ளம், இயற்கை பேரிடர்களை சரியாக கையாளாத திமுக அரசின் மீது உச்சக்கட்ட வெறுப்பில் உள்ளார்கள். எனவே இந்த முறை பாமக பாஜக கூட்டணி வட மாவட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தும். மேலும் நடுத்தர மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஆதரவான அலையே வீசுகிறது. எனவே தமிழகத்தில் அடுத்த முறை கூட்டணி ஆட்சிதான் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. எனவே திமுக புலம்பி தள்ளி வருகிறதாம். உதயநிதியின் முதல் தேர்தலில் படுதோல்வியை சந்திக்க வாய்ப்பு உள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை